இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இதை வச்சு வேற மேனேஜ் பண்ணணும். ஆக்சுவலாக அது ஏறுறது கூட கொஞ்சம் ஈஸி தான், இறங்குறது தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு பென் நேவிஸ் பொறுத்தவரை. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எல்லாமே இப்படி ஸ்டீப்பா போயிட்டு இருக்கோம். மேகத்துக்குள்ளே ஏறிட்டோம். இதுக்கப்புறம் தான் எது எங்க இருக்கு எதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பென் நேவிஸோட டாப்ல வந்து ஹார்ட் ஐஸ் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி கிராஸ் பண்ணி மேலே போக போறோன்றது எனக்கு தெரியல. இது ஒரு மாதிரி லைக் டிப்ரெசிங் ஆயிடுச்சு. சீரியஸ்லி இந்த இடம் ரொம்ப ஐஸா தான் இருக்கு. மக்களே, வெல்கம் டு நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் 3 Peak Challenge in UK. குட் மார்னிங். பேஸ் கேம்ப் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 8 பவுண்டு ஃபுல் டேக்கு. ஸோ இது வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுருவோம். ஸோ எங்கள் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃப்ரீ தான். ஒரே ஒரு ஸ்லாட் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் பார்க் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் வந்து சாப்பிட போன கேப்பில் யாரோ ஒருத்தவங்க வந்து போட்டாங்க. நீ வர வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஸோ இப்படி ரோட் சைடில் தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே சேஃபாக இருக்கா சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போட்டிருக்கோம். ஓவரா மிட்ஜஸ் இருக்கு, கடிக்கடின்னு கடிக்குது. நாளெல்லாம் இருக்காதுல்ல, மேலே இருக்காது, கீழே தான் இருக்கும். சிப்பா சாமி அரிக்குது. நம்ம கொசுனா வந்து நின்று பொறுமையாக கடிக்கும்ல, இது அப்படிலாம் கிடையாது, கடிச்சிக்கிட்டே இருக்காது. பல யார்லேயே கடிக்கும் போல. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? மொய்யின்னு தெரியுதா அந்த பிளாக் கலர் இதுக்கு பின்னாடி பாருங்களேன் எப்படி ஆயுதுன்ட்டு. சரி எல்லாம் எடுத்து வச்சு அதை எடுத்து வைக்காம மறந்துட்டோம். ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி சூப்பராக அமையும். சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக என் பண்ணி வீட்டுக்கு போகணும். வேறலாம் பஸ்ஸை பிடிக்கணும். ரிஷிஸில் போய் சாப்பிட்டு போகணும். சரி, ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து 3rd டே ஆஃப் ஹைக்கிங்கில் இருக்கோம். டே 1 டே 2ல 2 பெரிய மலையை வந்து ஹைக் பண்ணி முடித்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து எங்களோட 3rd பீக்கு. பட் இதுதான் வந்துட்டு யூகேல இருக்கிற ஹையஸ்ட் பீக்கு. இது பேர் வந்து பென் நேவிஸ். இதோட ஹைட் வந்து 1.5 கிலோமீட்டரா 1.2 or 3 மேலே எழுதுறோம். ஓகேவா, அதுக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து ஹைக் பண்ணி வந்திருக்கோம். பட் இது வந்து 3 பீக்ஸ்னால பேக் டு பேக் பண்ணுறதுனால கால்லாம் பயங்கரமாக வலிக்குது, டயர்ட்னஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதோட வந்து நாங்கள் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போன தடவை இப்படி தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங் பாடிக்கிட்டே வந்தோம். என்ன பட்டது, நாளை எல்லாம் நலம் தானே நம்பு நம்பு மனமே. அந்த படம் பட் ரெடியா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். நாளை எல்லாம் நலம் தானே நம்பு நம்பு மனமே, நாளை எல்லாம் நலம் தானே. அதே லைன், அதுக்கு அடுத்த லைனும் எங்களுக்கு தெரியாது. அதே பாடிட்டு இருந்தோம். நாளை எல்லாம் நலம் தானே நம்பு நம்பு மனமே, நம்பு நம்பு மனமே, இப்படி பண்ணிட்டு இருந்தோம். குளிருது. பிளான் படி 6 மணிக்கு ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் மணி இப்போ எத்தனை தெரியுமா? 6:40. 6:40. இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? மேடம் என்னைய பாக்குறீங்க? ஆமாம், யாரு காரணமாக இருப்பாங்க? வேற யாரு? நான் தான். 5 மணிக்கு எந்திச்சு கிளம்புறேன்னு இப்போ வரைக்கும் கிளம்பியிருக்காங்க மேடம். நீங்களே கிளம்புங்க. அங்க எல்லாம் ரூம்லாம் இருட்டா இருக்கு, அமைதியா இருக்கு. நம்ம அப்படியே சத்தம் போடாம கிளம்பணும். ஆமாம், வேகமா கிளம்புனா கடன்னு கிளம்பிடலாம். சத்தம் போகிறதுக்கு கிளம்புறதுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் மனசுல வச்சு கிளம்பணும்ல. நானும் அப்படி தான் கிளம்புனேன். எனக்கு 1000 காரணம் தேவை. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது நடக்கிறதுக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் தான் ஏற ஆரம்பிச்சிருப்போம். அதுக்குள்ளே கொஞ்சம் வெக்கையாயிருச்சு. ஏன்னா தெர்மல்ஸ் வேறு இன்னைக்கு போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், டாப்பில் வந்து -9 டிகிரி இருக்கான். அதுவும் இல்லாமல் ஐஸ் வந்து லேயர் திக்காக ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வழக்கத்தை விட கஷ்டமான ஹைக்காக இதை மாற்ற போகிறது அது ஒன்று தான் நினைக்கிறேன். அதனால நாங்கள் லேயர்ஸு அப்புறம் தெர்மல்ஸு எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த தெர்மல் லேயர் போட்டிருக்கனால இது வந்து ரொம்ப டக்குன்னு வெக்கையாயிருச்சு. அதனால அதை கழட்டி வச்சுட்டு வெறும் ரெயின் ப்ரூஃப் ஜாக்கெட் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ஸ்டோட்ஸ் நட் பார் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே. யூஸ்வலாக அந்த சாண்ட்விச்லாம் வாங்கி வச்சிருந்தோம். நீங்கள் போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ரூமுக்கு வரதுக்கே டைம் ஆச்சு. அப்புறமா நாங்கள் போய் சாப்பிட்டு போனோம். எல்லா கடையும் மூடிடுச்சு. மெக்டி மட்டும் தான் இருக்குது. மெக்டி இருக்குது. நாளைக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு இதுவும் இருக்கா இல்லை ஸ்நாக்ஸ் தானே நாளைக்கு? நாளைக்கு இப்போதைக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஸோ இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இதை வச்சு வேறு மேனேஜ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு படுத்தோம், காலைல 5 மணிக்கு எழுந்தோம். ஜஸ்ட் 5 hours ஸ்லீப் தான்.
ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இறங்குற வழியில ஒன்று கார் பார்க்குக்கு போச்சு, இன்னொன்று யூத் ஹாஸ்டலுக்கு போச்சு. ஹாஸ்டல்ல வந்திருந்தோம்னா இந்த பாதை தான் வந்திருக்கணும். இங்கே பாருங்க ஷார்ட் கட் மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க யூத் ஹாஸ்டல்னு இந்த பாதை. ஆனால் நாங்கள் வந்து கீழே பேஸ் கேம்ப்ல இருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது ஸ்கஃபல் பைக்கில் பண்ண மிஸ்டேக்கை இங்கே ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றதுனால நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் எடுக்காமல் மோஸ்ட்லி நடக்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா நேற்று நிறைய இடத்துல வந்து லொக்கேஷன் பார்த்து கேமரா செட் பண்ணி நடக்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் பண்ணது எவ்வளோ தப்புன்னு அப்புறம் லேட்டராக தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரஷ் பண்ணி ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி அவசரமாக போகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அவசரப்பட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு ஏறுறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்புறமா வீடியோஸ்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி நிறைய மாண்டேஜஸ்லாம் எடுக்கல. ரொம்ப இந்த பாதையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது ஏறுறது கூட கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல கால் வச்சு ஏறிடலாம். இறங்கும் போது தான் டைம் ஆகும். நேற்று மீட் பண்ணோன்னு சொன்னால ஒரு குரூப், அவங்க ஏறுறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்காங்க, இறங்குறதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்காங்க. விச் மீன்ஸ் இறங்குறது தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு பென் நேவிஸ் பொறுத்தவரை. அங்கே ஒரு அழகான குட்டி மான் இருக்கு. ஸோ நாங்கள் ஏற ஆரம்பிச்சு 1 hour ஆகுது. 7:40 டைமு. ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இப்போ ஏறின வரைக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 hours ஏறினோம்னா இருக்கும். சீக்கிரமா ஏன்னா டாப்பே போயிடலாம். 2 hours போயிடுவோம் நம்பிக்கையோட. எங்க கால்லாம் இன்னும் ஏறிட்டே இருக்கான். மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்னு பழகிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்தோம், இன்னும் பாதி தூரம் ரீச் ஆகலை. பாதி தூரம் எதுனா அந்த ஒரு பாதை தெரியுது உங்களுக்கு, அந்த பாதை வழியாக போனோம்னா அந்த ஃபால்ஸ் தெரியுதுல்ல, அதுதான் ஹாஃப்வே. ஸோ அதுக்கு நம்ம இப்படி கூடி போய் அப்படி சுற்றிக்கிட்டு இப்படி மேலே ஏறணும். ஸோ சீக்கிரம் ஏறணும், அப்படின்னா தான் நம்ம சீக்கிரமாக. ஏன்னா ஹாஃப்வே தான் கொஞ்சம் ஈஸி ஏற மொத்தத்தில், அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா எல்லாமே இப்படி ஸ்டீப்பாக போய்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் ஏறினா நமக்கு நல்லது. மக்களே, அங்க இருந்து தான் நாங்க வந்தோம். பாதை தெரியுதா? ஜிக்ஸாக்கா தெரியுதா? அங்க இருந்து தான் அந்த பாதை வழியா போனோம்னா அந்த ஃபால்ஸ் தெரியுதுல்ல, அதான் ஹாஃப்வே. அதுதான் வரப்போகுது. சவுண்டு காது கிளியுது, எனக்குலாம் பயங்கரமா கேக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை கிடைக்குது எனக்கு. இவங்கெல்லாம் அதுக்குள்ள இறங்கிட்டாங்க. மார்னிங். ஹலோ. மார்னிங். ஹாய். மார்னிங். வா, செமையா இருக்கு அருவி. நம்ம ஊர் பழக்கமா என்னன்னு தெரியல, அருவியை பார்த்தா குடிக்கிற போலதான் இருக்கு எப்பயுமே. ஆனா இந்த ஊரு அருவியை குளிச்சோம் வச்சுக்கோ, ஃப்ரீஸ் ஆயிடுவோம். ஆமா, ரொம்ப குளிரும் தண்ணிலாம். நம்ம ஊர்ல வெளியே ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நமக்கு அருவி தண்ணி வந்து ஈவன் தான் குளிர்ந்தா கூட நமக்கு சுகமா இருக்கும். இது வெளியவே குளிர்தா, அது வந்து இன்னும் குளிரும். ஸோ அதில் குளிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். நேற்று ஸ்கஃபல் பைக் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அங்க ஒரு அருவியை குடிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஃபால்ஸ் தெரியுதா குட்டியா, சீக்கிரம் வந்தா அங்க குளிக்கலாம்னு சக்தி சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, பட் டைம்னால குளிக்க முடியல. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் இங்க வந்துட்டு இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹாஃப்வே வந்துட்டோமா, இதே மாதிரி மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மேலதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ டைம் கரெக்டா 8:40, நம்ம ஏற ஆரம்பிச்சா 6:40. ஸோ 2 hours இந்த ஹாஃப்வே வந்திருக்கோம். இன்னும் மேலே ஏற எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. சீக்கிரமா புஷ் பண்ணி போவோம். எதுவும் டெட்லைன் வைக்க வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கும். அதனால ஏறுவோம், நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம்னு முடிவு பண்ணியாச்சு. வழக்கமாக ஃபோர்ட் வில்லியம் கிட்ட பார்க்குற ஒரு லேக்கு தான். ஆனால் மேலே ஏறி பார்க்கும்போது தெரியுது, அந்த பக்கம் பாருங்கள் இன்னொரு லேக் கனெக்ட் இருக்கா, அது இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த க்ளவுட்ஸு இந்த மலை மேலே அப்படியே தழுவி கொண்டு போய்கிட்டு இருப்பாருங்க. இந்த பெரிய மலைக்கு நடுவில் ஒரு குட்டி இடுக்கு இருக்கா, அதில் குட்டி லேக் ஃபார்ம் ஆகிடுவாங்க. அப்படிங்க திரும்பினோம்னா நம்ம கல்லு பாதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். ஐயோ, அதுதான் எனக்கு படிப்படியாக இருக்கும்போது எப்படியா ஏறிடலாம். கல்லா இருக்கும்போது ஏறுறது இப்போ மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் கல்லு பாதையில் ஏறணும். எப்படி பஞ்சு? நல்ல ரைமிங், பட் டைமிங் தப்பு. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு குட்டி குட்டியா அவங்களாம் கீழேருந்து நடந்து வராங்க. ஸோ சிக்ஸாக்காக இருக்குது. இது எங்கன்னா ஹாஃப்வேலேருந்து மேலே ஏற பார்த்து. ஸோ நம்ம இப்போ க்ளவுட்ஸ்குள்ளே வந்துட்டோம், அதனால இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் எப்படி ஒரு வியூ தெரிஞ்சது? ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மறைச்சிருச்சு. மேகத்துக்குள்ளே ஏறிட்டோம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், எது எங்கே இருக்குது எதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் நாங்கள் கொஞ்சம் பேசிட்டே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கள் எனர்ஜி லெவலை பொறுத்து. பேசுகிறனால டயர்ட் ஆகுது அப்படின்னா பேச முடியாது, பட் லெட்ஸ் ட்ரை. ஆனால் பேசிக்கிட்டே ஏறுவோம்.
ஸோ நேற்று ஸ்கஃபல் பைக்கில் பண்ண மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாதுன்றதுனால பென் நேவிஸ்க்கு கொஞ்சம் டாப்க்கு கொஞ்சம் கீழே இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். ஸோ அப்பயே வந்து இந்த ஹேண்ட் வார்மர்ஸ் வந்து கையில் போட்டுக்கலான்ற பிளானு, கொஞ்சம் கையை வார்ம் வச்சுக்கிறதுக்காக. நேற்று வந்து டாப்பில் போனதுக்கப்புறம் ரொம்ப குளிர்ச்சி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை ஆக்டிவேட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போயே நம்ம பண்ணி கையில் வச்சிட்டோம்னா நம்ம மேலே போகிறப்ப கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் கை, அதுக்காக தான் பண்ணுறோம். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா சப்மிட் கல். இதை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சப்மிட் கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் புஷ் பண்ணால் போயிடலாம். அடையாளத்துக்காக போட்டு வச்சிருப்பாங்க, ஏன்னா இந்த பக்கமும் ஒரு பாதை போகுது, தப்பான ரூட்டில் போகக்கூடாதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டே வந்து போகணும். நேற்று நாங்கள் ஸ்கஃபல் பைக்கில் மீட் பண்ண குரூப் வந்துட்டு பென் நேவிஸோட டாப்பில் வந்து ஹார்ட் ஐஸ் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். அது எப்படி இருக்கும், நம்ம அதை எப்படி கிராஸ் பண்ணி மேலே போக போகிறோன்றது எனக்கு தெரியல. போய் பார்ப்போம் ஐஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே கமான். இப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐஸ் தெரியுதா? பட் நாங்கள் நடந்து போகிற வழியில் பெருசாக இல்லை, மேபி இன்னும் க்ளோஸராக போனால் தான் தெரியும். ஹார்ட் லேயர்ட் ஐஸ் சொன்னாங்க, ஆனால் பார்க்க அப்படி தெரியல. ஸ்னோ மாதிரி தான் இருக்குது, லைக் சாஃப்ட் ஸ்னோ மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் வி ஆர் குட்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சு 4 hours ஆயிடுச்சு. ரொம்ப க்ளோஸராக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க, கமான் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்குலாம். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் இந்த இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். கண்ணுக்கு லைட்டாக தெரியுது, ஆனால் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி சுற்றி ஃபாகாக இருக்குது, ஒரு வியூ இல்லை. நிறைய பேரும் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். இது ஒரு மாதிரி லைக் டிப்ரெஸிங் ஆயிடுச்சு எனக்குலாம் நடந்து வரும்போது. என்னடா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து விடாமல் நடந்துகிட்டே இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் சேனலில் ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணோம். அதாவது இப்போ நாங்கள் ஷூட் பண்ணுற டைமில் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம். அது வந்து சுவிட்சர்லாண்டில் ஸ்கை டைவிங் பண்ண வீடியோ. அந்த வீடியோட தம்ப்நெயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. லைக் பர்ஃபெக்ட் தம்ப்நெயில்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வீடியோட எடிட்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோவாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ஒரு 100K 200K வியூஸ் வரும் அப்படின்னு நினச்சா 3000 வியூஸ் தான் வந்திருக்கு. அதை வந்து பார்க்கும்போது லைக் நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோமா இல்லை தெரியல, என்ன நடக்குது என்னன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் அது வந்து அப்செட்டிங்காக தான் இருக்குது. எனக்கு என்ன இது கவலைனா 43,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஆனால் பார்க்குறது 3000 பேர் தான். அதான் எனக்கு இதாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணமே எனக்கு புரிய மாட்டேங்குது. குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது எவ்வளோ குட் திங் எங்களுக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. அதெல்லாம் ஞாபகம் வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணும், அந்த ஒரே ஒரு பாட்டு தான். திரும்ப திரும்ப நாங்கள் பாடிட்டு இருப்போம் மாற்றி மாற்றி. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே, உசைன் போல்ட்டை போல் நில்லாமல் ஓடு, கோடு தேடி வரும், உந்தன் வாழ்வும் ஒரு ஒலிம்பிக்கை போலே வேலை வெற்றி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் குஷியில் சொன்னோம் போடிச்சா போடிடா எதிர் நீச்சலடி, வென்று ஏற்று கோடி. சீரியஸ்லி இந்த இடம் ரொம்ப ஐஸாக தான் இருக்குது. அதுவும் ஏன்னா பாறை நடுவில் இருக்கா, எது நார்மலானது எது பாறை அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதான் அந்த சம்மிட். அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போய் கேட்போம் டக்குன்னு. ஃபைனலி ரீச்டு த தேர்ட் பீக். ஸோ இப்போ டைம் வந்து ஆல்ரெடி 11 ஆயிடுச்சு. நாங்கள் ஏற ஆரம்பிச்சு 6:40, 7:40, 8:40, 9:40, 10:40, 4.5 மணி நேரம் ஏறி இருக்கோம். ஸ்டில் ஓகே. ஸோ இப்போ சீக்கிரமாக கீழே இறங்க போகிறோம். இந்த வீடு ஒன்று தெரியுமா, சக்தி சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து மசால் வடை சமோசா ஏதாவது போட்டு விற்றா நல்லா இருக்குமே, டீ. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஆசை தான். சரி வாங்க, அட்லீஸ்ட் நம்ம சீக்கிரம் இறங்கணும்னா ரிஷீஸில் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு டேக்அவேவாவது வாங்கிட்டு கிளம்பலாம். சாப்பிட்றோம். சரி ஓகே, சாப்பிட்றோம்.
ஸோ இந்த இடம் ஞாபகம் இருக்குதா? நம்ம கீழே இருந்து அந்த அருவியை பார்த்து பாதி வழி அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ திரும்பியே அந்த இடத்துக்கு வந்துட்டோம். டைம் வந்து இப்போ 1 மணி கரெக்டாக 11க்கு மேலேருந்து இறங்கணும். ஸோ 2 ஹவர்ஸ்ல இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பட் போகிறப்ப அது எவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப டைமும் ஆச்சு. முதல்ல இங்கேயும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கான்சியஸாக கொஞ்சம் நிற்காம போனோம்னா இறங்கிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 2:30க்கு கீழே இறங்குற மாதிரி வச்சுக்கணும். ஆமாம், 1 ஹவர்ல இறங்கணும். நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹைக்கிங்கை பொறுத்தவரை யூகேல இதை வந்து ரொம்ப ரெகுலரைஸா நார்மலைஸா எல்லாருமே பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல வந்து எங்கேயாவது ஒருத்தவங்க இப்போ கொஞ்சம் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஜென்ரலா பேசிக்கா யூகே பொறுத்தவரை ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, எல்லாருமே பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து சேஃப்டிக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. யூகேவை பொறுத்தவரை வெதர் வந்து இப்படிதான் இருக்கும். அண்ட் ஆல்சோ விண்டரை பொறுத்தவரை 9:30க்கு தான் வந்துட்டு சன் ரைஸ் ஆகும். அண்ட் 3-4 மணிக்கெல்லாம் வந்து சன் செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா வாக்கிங் ஜாகிங்லாம் வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு வரவங்கலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி வந்து வியர் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து ஹைவேஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ரேடியம் கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே. அது எதுக்கு அப்படின்னா முக்கியமா நைட் டைம்ல ஒரு வெஹிக்கிள் நம்மளை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட லைட் வந்து நம்ம மேல போட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி நல்ல க்ளோவா தெரியும். விச் மீன்ஸ் அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம இங்க ஒரு ஆளுங்க நிக்கிறாங்க, மனுஷங்க இருக்காங்கன்றது வந்துட்டு தெரியும். ஸோ அதனாலதான் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலா இருக்கும். நான் வந்து இதை எதுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஊர்ல பாத யாத்திரை நிறைய பேர் போவாங்க, நிறைய சாமிக்கு போவாங்க. எல்லாத்துக்குமே சங்கம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பட் சேஃப்டி வைஸ் இன்னுமே நம்ம ஊர்ல நிறைய மக்கள் வந்துட்டு சேஃப்டி வியர்லாம் வியர் பண்ணாம தான் பாத யாத்திரை போற மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம ஊர்ல நைட்ல வந்து எல்லா ரோட்லயும் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி வியர் நீங்க பாத யாத்திரை போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து வியர் பண்ணிட்டு போங்க. இது வந்து என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ராசியம் பஸ்ஸுங்க தெரியுதா? தெரியாத மாதிரி காணலாம், க்யூட்டாக பண்ணியிருக்குங்க. இப்போ பிறந்த குட்டின்னு நினைக்கிறேன். ஸோ மணி இப்போ கரெக்டாக 2:30 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு ஏறி இறங்குறதுக்கு. ஆமாம், விச் இஸ் குட். ஸோ ஃபைனலி 3 பீக் சேலஞ்சில் கடைசி பீக்கும் ஏறி இறங்கியாச்சு. ஆல்சோ இதான் ஹையஸ்ட் பீக் வர. எப்படா பண்ண போறேன்னு யோசிச்சே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு காற்று வந்து நமக்கு அடிக்கவே இல்லை, அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஆமாம், மழை இருந்துச்சு, மேலே பனியும் இருந்துச்சு, ஆனால் காற்று இல்லை. காற்று தான் இருக்குல்ல டேஞ்சரஸ் ஃபெலோ. அது வந்து வெரி ஹாப்பி. அதாவது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. பென்னேவிஸ் ஸ்டாப்லேயே ஒரு 10 வயசு பையனை பார்த்தோம். அவன் எங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்தான். அதே மாதிரி 50-60 வயசு ஆளுங்களையும் நாங்கள் ஸ்கஃபல் பைக்கிள்லாம் நிறைய பேர் பார்த்தோம். ஒருத்தவங்க வந்தாங்க, வயசான பார்த்து நம்ம இறங்கி வரும்போது ஒருத்தவங்க ஏறிக்கிட்டு இருந்தாங்க. இங்க வந்து அதெல்லாம் மேட்டரே இல்லை. அவங்க எல்லாம் என்ன ஏஜா இருந்தாலும் இது நாங்கள் பண்ணணும் அப்படின்றனால எல்லாருமே ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அதே தான் நம்ம ஊர் மக்களுக்கும் எங்க ஆடியன்ஸ்க்கும் நாங்கள் சொல்றோம். நீங்க இவ்வளோ வயசாயிடுச்சு, இதெல்லாம் நமக்கு கிடையாது, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து புஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இப்போ ஏன் லோங்கா இருக்கு தெரியுமா? கை வலிக்கா? ஆமா, கை வலிக்குது. கையை வச்சுக்க ஸ்டிக்கை வச்சு முட்டு கொடுத்து நிக்க வச்சிருக்கேன். சரி, ஓகே, நம்ம சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டுடலாமா? போட்டலாமே. ஹாஸ்டல் அவைலபிள் சொல்லுங்க. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் தங்க மைக் மாற்றினீங்க. அது பென்னேவிஸில் நீ இது பண்ண தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால ஸ்டாப் இல்லாமல் பென்னேவிஸ்லையா? ஸ்கெஃபல் பைக்கில். ஸ்கஃபல் பைக்கா? சரி, கொஞ்சம் திரும்பி காமி. எவ்வளோ திரும்பி பண்ணிச்சு, நம்ம எடுக்கணையும் குனிஞ்சிச்சு. ஸோ இதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹோப் கிடைச்சிருச்சு. மைக் எங்க? மைக் தான் ஆஃப் ஆயிடுச்சேன். இது ஒன்று இருந்துச்சுல, ஏன் இது நீயும் வச்சுருக்காத. ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் ஒரு ஹார்ட் ராக்கா. டைம் வந்து இப்போ ஒன்றாக போகுது. யூகேவை பொறுத்தவரை கொஞ்சம் பிடிங்க படிக்குதா? இப்படிதான் படிக்குது, எனக்கு ஒன்றையாக படிச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டு அந்த மாதிரி ரிலேட்டட். அண்ட் ஆல்சோ சன் 10 மணிக்கு ஆகும். இல்லை, அது ஒளிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்குங்க. ஆமாம், அதனால் ஒளி இல்லைன்றது அது நமக்கு தான் தெரியும். ஏறி என்ன சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுவீங்களா? அதான் சொல்லுங்க ஃபைனலி.